கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஏன் பிறந்தோம்? நம்மளோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒரு புக் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஆர் யூ ரெடி? நான் வாரம் உங்களுக்கு ஒரு புக் ரிவ்யூ கொடுத்துட்டு வரேன். அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம பார்க்க போகிற புக்கோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்கிகை. இது எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டர் கார்சியா அண்ட் ஃப்ரான்சிஸ் மெரில்ஸ் அப்படின்னு 2 பேர் எழுதியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து தான் இந்த புக் எழுதியிருக்காங்க. ஓகே, அது என்ன புக்கோட டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இக்கிகை அப்படின்னா என்னது? இக்கிகை அப்படின்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வேர்டுங்க. இக்கிகை அப்படின்னா இக்கி அப்படின்னா லைஃப் அப்படின்னு அர்த்தம், கை அப்படின்னா மீனிங் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, எல்லாத்தோட லைஃபுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். இந்த 5 அறிவு ஜீவனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ்னால தான் இந்த வேர்ல்டில் இருக்கும் அப்படின்னு ஜாப்பனீஸ் பீப்புள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. எல்லாருமே நம்ம நம்புவோம், ஆனால் ஜாப்பனீஸ் பீப்புள் இதை ஃபாலோவும் பண்ணிட்டு வராங்க. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எந்திரிக்கும் போது இன்னைக்கு நான் ஒரு வேலை செய்ய போகிறேன், அதுக்காக தான் இந்த டேவே அப்படின்னு எந்திரிக்கும் போதே ஆர்வமாக எந்திரிக்கணுமா. அதுதான் இக்கிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு வேலையை ஆர்வமாக செய்யறதுனா எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு வேலையை ஆர்வமாக செய்யறதுக்கு டோட்டலாக 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற வேலை நமக்கு பிடிக்கணும், ஓகேவா? அடுத்தது செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற வேலை நல்லா செய்யணும். அடுத்த தேர்டு, நம்ம செய்கிற ஒர்க்கு நமக்கு ஒரு இன்கம்மை கொடுக்கணும். அடுத்து ஃபோர்த்து, நம்ம செய்கிற ஒர்க்கு இந்த உலகத்துக்கு ஏதாச்சும் பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க்கை சூஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக சலிக்காமல் ஒரு ஒர்க்கை பார்க்கலாம், கண்டிப்பாக நம்மளோட பர்பஸும் இருக்கும் அப்படின்னு ஜாப்பனீஸ் பீப்புள் நம்புகிறாங்க. ஸோ ஜாப்பனீஸ் பீப்புள் இதை நம்புறது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேனே, எனக்கு பாடுறது பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாடுவோம் பாட மாட்டோன்றது ரெண்டாவது விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வேலையாயிருது. அது ரொம்ப பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு வந்துருச்சா? அடுத்து தேர்டு, நான் பாடுறதுனால இந்த உலகத்துக்கு என்ன யூஸு? ஒரு 4 நிமிஷம் ஓகே இந்த குரலை கேட்டுட்டு போகலாமே அப்படின்னு அந்த குரலுக்காக வருவாங்க. அடுத்து இது உலகத்துக்கு நல்லது. ஃபோர்த்து என்னன்னா, பணம் கிடைக்கும். எனக்கு நல்லா பாட அது ப்ரொஃபஷனாக இருக்கும்போது காசு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை சூஸ் பண்ணோம். ஆனால் நீங்கள் சொல்வீங்க, இப்படி ஒரு ஒர்க் யாருக்காவது அமையுமா? இல்லைங்க. சைக்கலாஜிக்கலாக பார்த்தா இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒரு 2 தான் நமக்கு ஏற்ற மாதிரி அமையும். ஒன்று, நமக்கு பிடிச்ச வேலை அமையும், நல்லா காசு கிடைக்கும். இல்லையா, நமக்கு நல்ல வேலை பார்த்தா இந்த உலகத்துக்கு பயனாக இருக்கும். இப்படி 4ல் 2 தான் நமக்கு ஓகேவா அமையும். ஓகேங்க. இப்போ இந்த ரைட்டர்ஸ் 2 பேரும் ஒரு கணக்கு எடுத்தாங்க. எப்படின்னா, ஜப்பானில் ஒக்கினாவா அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குங்க. அந்த ஒக்கினாவாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 1 lakh பீப்புளை வந்து கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி வைக்கிறாங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போது நிறைய விஷயங்கள் வெளியே வருது. ஏன் ஒக்கினோவா இடத்த சூஸ் பண்ணாங்க அந்த ஐலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 1 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அதில் 25% மக்கள் 100 இயர்ஸ்க்கு மேலே உயிர் வாழ்வாங்களாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ்க்கு மேலே ஐயோ முடியலையே அப்படின்னு ஆயிடும். நமக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும், நமக்கு இல்லாத வியாதியெல்லாம் வரும். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா 100 வயசு இல்லைன்னா கூட ஒரு 94 இயர்ஸ் வரைக்குமாவது அவங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்களாம். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு 4 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுனா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டு மொத்தம் அவங்க சாப்பிட்றது வெரைட்டியாக சாப்பிடுவாங்களாங்க. 18 வெரைட்டி சாப்பிடுவாங்களாம் ஒரு நாளைக்கே. அந்த 18 வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா 7 வெரைட்டிஸ் வந்து ஃப்ரூட்ஸாகவே தாங்க இருக்குமா. ஸோ அப்படி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவாங்களாம். சுகர் குறைச்சிக்குவாங்க, சால்ட்டை குறைச்சிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஃபுட் இருக்கும், அப்படி தான் சாப்பிடுவாங்க. அண்ட் செகண்ட் என்ன
பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாட்டில் ஸ்லோவாக சாப்பிடுவாங்களாங்க. ஏன்னா வேகமாக நம்ம சாப்பிட்டா அதிகமாக சாப்பிடுவோம், அளவுக்கு மீறி சாப்பிட்ருவோம். அதனால ஸ்லோவாக சாப்பிடுவாங்களாம். அப்போ தான் நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டோம். அடுத்து முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு கிடைக்குதுன்றதுக்காக இஷ்டத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. 80% வரும்போது ஓகே ஃபுட்டு இனஃப் அப்படின்னு வச்சுப்பாங்களாம். அது எப்படி 80% வரும்போதே நம்ம இனஃப்னு நினைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியே சொல்லும் ஓகேப்பா எனக்கு ஃபுல்லாகிடுச்சு போதும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம், இந்த பொறப்பு தான் அப்படின்ற பாட்டுக்கு நல்லா ருசிச்சு சாப்பிட அப்படின்ற மாதிரி நம்ம ஜாலியாக என்ன பண்ணுவோம், கண்டதே சாப்பிடுவோம். இல்லை 80% மேலே ஸ்டாப் பண்ணி விட்டுறணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா 5 பிளேட்ஸில் சாப்பிடுவாங்க. எதுக்கு 5 பிளேட்ஸ்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிளேட் அண்ட் அடுத்து ஒரு 4 குட்டி குட்டி பிளேட்ஸ். ஃபஸ்ட்டு பிளேட் சாப்பிடும்போதே நமக்கு ஃபுல்லாகும். அடுத்து சாப்பிடும்போது இப்படி அடுத்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பிளேட்ஸ்ன்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஹோட்டலில் இருக்கவங்களாம் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களாம். அதனாலே நம்ம எந்திரிச்சு போயிடுவோமா, ஓகே இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட்டில் வந்து அவங்க கரெக்டாக இருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேச்சரோட ரொம்ப கனெக்ட் ஆகிருப்பாங்களாம். அவங்க வீட்டிலேயே காய்கறி தோட்டம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வளர்த்து அவங்களே சாப்பிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப அவங்க லைஃப்பில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவான். ஏன்னா அவங்க எப்பயுமே அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாக தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஜாலியாக பேசிக்குவாங்க அந்த ஒக்கினோவால். அதனால தான் அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா மந்த்லி ஒரு நாள் டெக்னாலஜி எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களா. எந்த ஸ்க்ரீனையுமே லேப்டாப்போ மொபைல் ஸ்க்ரீனோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே, இதையும் தாண்டி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் ஃப்ளோ. அவங்க எந்த ஒர்க் பண்ணாலும் ஒரு ஃப்ளோ இருக்குமாங்க. ஃப்ளோனா ஒரு ஒர்க் நம்ம செய்வோம், அட இந்த ஒர்க் நான் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டுனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துங்க, ஐன்ஸ்டீன் தியரி என்னென்னா ரிலேட்டிவிட்டி தியரி. அதில் கேஸ் ஸ்டவ்வில் நம்ம கை வச்சா 1 நிமிஷம் கை வச்சா கூட ஐயோ 1 மணி நேரம் கை வச்ச மாதிரி நமக்கு சூடு ஏறிடுமோ. ஆனால் இப்போ நம்ம லவ் பண்ணுற பர்சனோ இல்லை நம்ம பிடிச்ச பர்சன் 1 மணி நேரம் பேசினா கூட 1 நிமிஷத்தில் போன மாதிரி இருக்குமா. அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒர்க் செய்கிறோன்னா அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருந்தோம்னா அந்த டயர்டே தெரியாத அளவுக்கு நம்ம ஃப்ளோவில் போகணுமா. இன்னொன்று மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜாப்பனீஸ் பீப்புள். ஏன்னா ஒரு டாஸ்க் பண்ணும்போதே நம்ம கவனிக்கிறது கஷ்டம், இல்லை பல டாஸ்க்கை பண்ணிகிட்டு இருந்தால். அதனால கடைசியாக இவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ 4 ஃபிலாசபிஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகோ தெரப்பி. அது என்ன லோகோ தெரப்பி அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு காரணம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, என் ஃபேமிலிக்காக தான்ப்பா நான் ஓடுறேன் அப்படின்னா அது ஒரு ரீசன். ஸோ அதான் லோகோ தெரப்பி இருக்கணுன்றாங்க. அடுத்து செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொரிட்டா தெரப்பி. அது என்ன இப்போ மொரிட்டா தெரப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அழுக வந்தால் நல்லா அழுதுடணுமா, ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணால் வேறு வேறு விளைவுகள் வரும். சிரிப்பு வந்தால் நல்லா சிரிச்சிடணும். எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய் சிரிப்பாங்க பாருங்க பயங்கரமா, வடிவேல் அந்த பெயிண்ட் இதுக்குள்ளே விழுந்தோன்னு அந்த மாதிரி பயங்கரமாக என்ன பண்ணுதோ அந்த எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு. அதுக்காக மற்றவங்களை கொல்லணும்னு தோணுதோ அப்படின்னு அதெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் மொரிட்டா தெரப்பி அப்படின்றது. அடுத்து இன்னொன்று என்னென்னா புத்திசமாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும், ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு அடிமையாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபிலாசபி. கடைசியாக அவங்க ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா ஸ்டாய்சிசம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே நம்ம வந்து அவங்க பார்ப்பாங்க நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்ப்பாங்க. அது என்ன, எப்பயுமே பாசிட்டிவாக பார்த்தா தானே நல்லது அப்படின்னா, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னா இப்போ ஒரு விஷயம் கெட்டதாக முடிஞ்சதுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா ஜாப்பனீஸ் பீப்புளுக்கெல்லாம் தெரியுங்க, அவங்களுக்கு அடிக்கடி எர்த்குவேக் வரும், சுனாமி வரும். ஆனாலும் பார்த்தீங்களா அவங்க ஓவர் கம் பண்ணி இன்னும் டெவலப்டு கண்ட்ரியாகவே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கெட்ட விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி அவங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறாங்க. என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷமாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அது என்ன இந்த மொமெண்ட்டில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. அதுதான்
ஜாப்பனீஸ் பீப்புளோட இக்கிகை அப்படின்றது என்னன்னாலும் ஒரு பர்பஸோட இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த புக்கு. உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சின்ன புக்கு தாங்க, ஈஸியாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகுது. அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.